அடிக்கடி கோடி சுவாமிகள் கோடி சுவாமிகள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த தொழிலுக்கு நான் வந்ததுக்கு காரணமே ஐயா தான், கோடி சுவாமிகள் ஐயா தான். நீங்க என்னதான் பண்ற இந்த கோடி சுவாமிகள் சித்தர்? என்னுடைய சகல ஐஸ்வர்யத்திலும் வெற்றியிலும் என்னை முழுமையாக ஆட்கொண்டிருக்கக்கூடிய மகான் ஸ்ரீ கோடி சுவாமிகளினுடைய பாதம் பணிந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் சொல்லும் போதே கண் கலங்குது. ஏன் அவர் அற்புதங்கள் செஞ்சிருக்கான்னு சொல்லுங்க. அந்த அற்புதங்கள் ஒன்று ரெண்டு நம்ம உறவு. அவர் வாயிலிருந்து கோடி கோடியாக வரும், கோடி எல்லாம் கோடி அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அவர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம். சாமி கிட்ட எப்படி பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாமி பயந்துகிட்டுலாம் பேச மாட்டாங்க, திட்டுவாங்க. நீ எல்லாம் ஒரு சாமி, எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற. ஐயா நான் பண கஷ்டத்தில் இருக்கேன், தீர முடியாத பண கஷ்டம், எனக்கு பணம் வரும், இப்போ நாங்கள் அங்கே போகலாமா? தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எங்கள் அருள்மிகு கோடி சுவாமிகளினுடைய பாதங்களில் ஒன்றும் இதெல்லாம் முடியாதுங்க என்று கைவிடப்பட்டு வாழ்வில் நொந்து போய் இனி இதை யாராலும் தீர்க்க முடியாது என்று இருக்கிற பிரச்சனை இருந்தால் எங்கள் கோடி மகானின் தரிசனத்தால் அந்த விபூதி அணிந்த நிமிடத்திலிருந்து சரியாக உறுதியாக நான் என் கண்களால் நேரில் கண்ட அந்த 600 வயது மதிக்கத்தக்க அந்த மகானின் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தலத்தை மிதித்தால் 100க்கு 100%. சுகமே சொல்லுங்க சார். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். காலையிலேருந்து இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், அடிக்கடி கோடி சுவாமிகள் கோடி சுவாமிகள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க, என்ன அவர் தான் என் வழிகாட்டினது, இந்த தொழிலுக்கு நான் வந்ததுக்கு காரணமே ஐயா தான், கோடி சுவாமிகள் ஐயா தான். நீங்கள் அமாவாசை பௌர்ணமின்னா ஜாதகமே பார்க்கறது இல்லை, நேராக அங்கே தான் போகிறீங்க. என்ன தான் ஏன் பண்ணுற இந்த கோடி சுவாமிகள் சித்தர்? நீங்கள் சொல்லும் போதே கண் கலங்குது. சித்தர்கள் மகான்கள் வாழ்க்கையில் தரிசிக்கிறதே புண்ணியம். அது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. பட் நம்மளுடைய நண்பர்களுக்கு சொல்லும்போது, மகான்கள் பார்க்கறது நம்ம போய் பார்க்க முடியாது. ஊர் ஊராக தேடி நம்ம மகான்கள் எங்கே அப்படின்னு தேடினா கிடைக்க மாட்டாங்க. அவர்கள் மனதில் இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஐயா 10வது படித்தபோது +1 +2 குரூப் எடுக்கணும். அது நான் கிராமத்தில் படித்தவன். அதனால் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய என்னுடைய ஸ்கூல் கரஸ்பாண்டண்ட்டுடைய ஒரு மூலமாக அருள்மிகு பொள்ளாச்சி சுவாமிகளை, கோடி சுவாமிகளை அரியா வயதில் தரிசனம் செய்ய போகிறேன். என்ன அவங்க தான் சொன்னது உங்கள்கிட்ட? அவங்க சொன்னது, நம்ம ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் சொன்னார், சாமி இருக்காரு, இந்த மாதிரி ஒருத்தர் மகான் அப்படின்னு சொன்னார். அப்பா கூட்டிகிட்டு போகிறார். அப்பா ஒரு வாத்தியார், அப்பா கூட்டிகிட்டு போகிறார். 1990 10th பரீட்சை முடிஞ்சாச்சு. ஏப்ரல் எழுதி முடிச்சுட்டு மே மாதம் லீவில் நாங்கள் கிளம்பி போய் பார்க்குறோம். பார்க்கும்போது ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு பெரிய கேட்டு. இந்த கேட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல பொள்ளாச்சியிலேருந்து பஸ் ஏறி அந்த பஸ்ஸில் போய் புழவிபாளையம்ங்கிற இடத்துல இறங்கி அப்படியே வழி போகிறோம். வழிநெடுக அவருடைய ஃபோட்டோக்கள் ஒட்டியிருக்கு. எந்த விதமான ஆன்மீக உணர்வும் இல்லாமல் நம்ம வீட்டில் எல்லோரும் சாமி கும்பிட்ற மாதிரி நேராக போகிறோம். போனோடனே நாங்கள் போகும்போது சரியாக 3 மணி இருக்கும், மதியம். பொள்ளாச்சியில் சாப்பிட்டு 3 மணிக்கு போய் அங்கே நிற்கிறோம். கதவு மூடி இருக்கு, அந்த மாடிக்கு போகிற கதவு மூடி இருக்குது. ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஒன்றும் தெரியல, அப்பா கூட இருக்காரு, அதனால அப்படியே போகிறோம். உள்ளே போகிறோம். அந்த 3 மணிக்கு கதவு டக்கு டக்கு டக்குன்னு திறக்குது. நாங்கள் ஒரு 10 பேர் தான் இருப்போம். வாங்க வாங்க, கதவை திறந்துச்சு, வாங்க சாமி அப்படின்னு எல்லாம் நானும் அவங்களோட சேர்ந்து போகிறேன். படி ஏறி போகிறேன். ஏறி போன உடனே ஒரு வெட்ட வெளி மாடி மேலே. இந்த சுவாமியை பற்றி சொல்லணுன்னா அதெல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தெரிந்த விஷயங்கள். மலம் ஜலம் கழிக்காத ஒரு சித்தர் இதுவரை. அவர் சென்னையில் இருந்திருக்காரு. சென்னையில் நம்மளுடைய தண்டையார்பேட்டையில் மகாராணி தேட்டர் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் கொஞ்சம் காலம் இருந்திருக்காரு. தனுஷ்கோடியில் தவம் இருந்திருக்காரு. பொள்ளாச்சியில் இருந்திருக்காரு. கோயம்புத்தூரில் இருந்திருக்காரு. நெய்க்காரப்பட்டியில் இருந்திருக்காரு. இதெல்லாம் அவர் இருந்த இடங்கள். இதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம போகிறோம். போனோடனே சாமி அப்படி கால் நீட்டி ஒரு சோஃபாவில் ரொம்ப அழகாக பிரமாதமாக அப்படி ராஜா மாதிரி உட்காந்துருக்காரு. இதுதான் எனக்கு இருக்கிற நினைவுகள். நான் போய் காலை தொட்டு கும்பிட்டு இப்படி கும்பிட்டுட்டு அப்பா கும்பிட்றாரு, நானும் கும்பிட்றேன். கும்பிட்டுட்டு எல்லாம் நல்ல காலம், எல்லாம் நல்ல காலம் அப்படின்னாரு. அப்புறம் சரி, அப்பா கேட்குறாரு, இவனை என்ன குரூப்பு சேர்த்து வருது? நாசா குரூப் தெரியுமா? அமெரிக்கா நாசா நாசா அப்படின்னு 3 தடவை சொன்னார். எனக்கு தெரியல. அப்புறம் கோளாராய்ச்சி அப்படின்ட்டு சொல்லிட்டு, அப்புறம் நமக்கு புரியல. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு ஆப்பிள் கொடுத்தாரு. ஆப்பிள் கொடுத்துட்டு அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு கொடுப்பார். கொடுத்த உடனே அந்த சாக்லேட்டை நம்ம சாப்பிடுவோம். அது அப்போ கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்பாவை ஒரு மிரட்டினார். போய் படு
அப்படின்னாரு. அவரோட கட்டில் ஒன்று இருக்கும் அங்கே பின்னாடி, அந்த கட்டிலில் போய் படுத்திருந்தார். அப்போ அவர் 2 நிமிஷத்தில் திருப்பி இறந்து வாடுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னா போய் படுத்துட்டார். அது என்னன்னு கேட்டால் பிற்காலத்தில் எங்களுக்கு தெரிஞ்சது, அதாவது உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர் கட்டிலில் படுத்து தூங்குனா சரியாகும்னு சொல்கிறது ஒரு இது. அதுக்கடுத்து அப்போ அந்த கட்டிலில் ரொம்ப பயந்துட்டு அந்த கட்டில் மேலே கால் படக்கூடாது, இந்த காலை தூக்கி வச்சுட்டு படுத்திருந்தாராம். ஏன்னா சாமி படுக்கிற கட்டில். இது மாதிரி நிறைய பேரை படுக்க சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய மேதைகள், ஞானிகள் அவரை தரிசனம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது. சரின்னு சாமியை கும்பிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து 1990 நடந்த சம்பவம். இடையில அடிக்கடி போய் பார்த்துட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு +1 +2 முடித்தோம். அப்படியே போனோம். +1 +2 சயின்ஸ் குரூப் தான் எடுத்தீங்களா? சயின்ஸ் தான், மேக்ஸ் பயாலஜி. ஓகே ஓகே, அருமையாக எடுத்தோம். அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே படித்து முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். 94 10/11/1994 சுவாமி மகா சமாதி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து போகிறோம். அப்புறம் வாழ்க்கையில் சில நல்ல சம்பவங்கள் எல்லாம் அப்படி அப்படியே நடக்க ஒவ்வொரு குருநாதர்களாக எனக்கு ஜோதிட ரீதியாகவே வர்றாங்க. எல்லார்ட்டையும் படிக்கிறோம். அப்படியே போகிறோம். இன்று வரை என் வாழ்நாளில் என்னுடைய சகல ஐஸ்வர்யத்திலும் வெற்றியிலும் என்னை முழுமையாக ஆட்கொண்டிருக்கக்கூடிய மகான் ஸ்ரீ கோடி சுவாமிகளினுடைய பாதம் பணிந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும், இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது நேற்று காலையில் பார்த்துட்டு வந்து சொல்கிற மாதிரி தான் என் மனசில் பசுமரத்தாணியாக இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு அவருடைய கதைகளை கேட்டிங்கன்னா நிறைய அது சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட அற்புதங்களை நிகழ்த்திய மகான் அவர் வந்து இன்றும் அந்த பொள்ளாச்சி புரைவாளைய ஜமீனில் இப்போ பார்த்தீங்கன்னா, அப்புறம் சமீபத்தில் அந்த மேலே இருக்கக்கூடிய கோயில், அந்த அரண்மனை இப்போ நிர்வாகம் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்து நல்ல பழக்கமானவொன்னே இப்போ நல்ல ஒரு எல்லாருக்குமே அந்த இதெல்லாம் கிடைக்குது. அப்புறம் அதெல்லாம் நல்ல விதமாக அன்னதானங்கள் அமாவாசை பௌர்ணமியில் தினங்கள் நடக்குது. வேண்டும் வரம் தரும் சித்தர். ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிகப்பெரிய நபர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப உலகத்தையே மயக்கிய சில பேரெல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் தான். அப்பேற்பட்ட ஒரு மகான் வாழ்ந்த இடம்தான் பொள்ளாச்சி புரைவாளையம். ஏதோ பூர்வ ஜென்மத்தில் 5ஆம் இடம் நல்லா இருந்ததுனால அவருடைய ஆசீர்வாதத்தினால இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய தொழில், வீடு, குழந்தை எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு. நிச்சயமாங்க. அவர் அற்புதங்கள் செஞ்சிருக்கான்னு சொன்னீங்க இல்லையா? அதில் 1-2 அற்புதங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கண்டிப்பாக சொல்லுங்க. அந்த அற்புதங்களை 1-2 நம்ம உறவுகள் சொல்லுங்க. ஆமாம், எல்லோருக்கும் பயன்பட வகைக்கூடிய வகையில் அற்புதங்கள். ஒரு மிகப்பெரிய அற்புதம், உலகறிந்த அற்புதம், அதற்கு முன்னே சுவாமி அறிந்த அற்புதம். அதாவது இந்திரா காந்தி இறந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரேடியோ தான் இருக்கும், டிவியே இல்லை. 3 மணிக்கு ரேடியோவில் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு காலையில் 9 மணிக்கு சுவாமியை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 சட்டை போட்டிருப்பார் சுவாமி. 20 சட்டை. அவ்வளோ வெயில் காலத்தில் எல்லா காலத்துலேயும் அவர் அந்த சட்டையை போட்டிருப்பார். அப்போ காலையில் ஒரு 9 மணிக்கு ட்ரெஸ் மாற்றி விடும்போது அவர் என்ன செஞ்சுருக்காரு, சுட்டாச்சு 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 அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ வந்து யாருக்கும் ஒன்றும் புரியல. இவர் ஊருக்குள்ளே போய் டீ குடிக்க போகும்போது வெளியில் போகும்போது சாமி சுட்டாச்சு சுட்டாச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மத்தியானம் 3 மணிக்கு வானொலியில் அந்த செய்தி வந்ததாக சொல்லப்பட்டது. இது இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மகாபெரியவர், காஞ்சி மகாபெரியவர் சமாதி ஆனப்போ இப்படி சோபாவில் உட்காந்துட்டு, நல்ல ஆத்மா பிடிச்சு வச்சுக்க தெரியல, நல்ல ஆத்மா பிடிச்சு வச்சுக்க தெரியல, உலகத்தை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகான் வேதாத்ரி மகரிஷி வந்து சுவாமியை பார்த்தப்போ, உலகம் வந்திருக்கு என்னை பார்க்க, உலகம் வந்திருக்கு என்னை பார்க்க அப்படின்னு சொன்னது. இது மாதிரி பெரிய பெரிய சம்பவங்களை சொல்லலாம். அதுக்கப்புறம் சில ஆட்சி மாற்றங்களில் கூட அதையும் குறிப்பிட்டு சூட்சமமாக சொல்லியிருக்காரு. என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், இன்னைக்கு நெருங்கிய நண்பர்கள் சென்னையில், கோவையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 80 வயசு 85 வயசு. அவர்கள் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சாமிக்கிட்ட எப்படி பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாமி பயந்துக்கிட்டுலாம் பேச மாட்டாங்க, திட்டுவாங்க. நீ எல்லாம் ஒரு சாமி, எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற, ஊரில் இருக்கவன் பூரா அந்த ஆளை நம்பிட்டு திரியிற, வீட்டில் இருக்கிறவங்களே திட்டுறாங்க. அவர் பேரே சொல்லலாம், கஞ்சி துரைன்னு ஒருத்தர். அவருக்கு பேர் வந்து துரை. ஆனால் சாமிக்கு தினமும் அவர் தான் கஞ்சி கொண்டு போவார். ஆனால் திட்டிகிட்டு இருப்பார். அது கேஷுவலாக கிராமத்தில் பண்ணுவாங்க சாமி. நீங்கள் திட்டுறதுன்னு அவர் எங்கிட்ட பேசும்போதே வேற சில வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டிருக்கார். அதை என்கிட்ட சொல்லி காமிச்சார். அவர் முத போய் சாமியை பார்க்கும்போது, உன்னையவே பார்த்துட்டு இருந்தா பொழப்ப பார்க்கறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். உடனே இவர் கேட்டிருக்காரு, பொழப்பு வேணுமா அப்படின்னா, யாரோ ஒருத்தர் தேங்காய் கொண்டு வந்து சாமி கொடுத்துருக்காரு. அந்த தேங்காயை வாங்கி இவர்கிட்ட கொடுத்து, இந்தா வீட்டில் போய் வை,
என்ன சட்னி செஞ்சு சாப்பிட்றதா வீட்டில் வை. கிட்டத்தட்ட இன்னைக்கு 25 ஏக்கர் பொள்ளாச்சியில் அந்த விவசாய பூமி, அந்த தேங்காய் இன்னைக்கும் இருக்குங்க. நான் அந்த தேங்காயை தொட்டு கும்பிட்டேன். அந்த 25 ஏக்கர் வாங்கிட்டார் அவரு. அதுக்கப்புறம் வாங்கிட்டார். அப்புறம் 25 ஏக்கர்ல வேற என்ன செய்யறது? பால். இது அந்த 85 வயது கஞ்சித்துறை இன்னைக்கு எப்படி இருக்கார் தெரியுங்களா? என்னுடைய ஆரோக்கியத்திற்கு பல மடங்கு மேல இருக்கார். நான் போறேன், நேத்து ஒரு 25 மரத்தை வெட்டிட்டு அப்படியே அப்படி இருக்காருங்க. இன்னும் இருக்காரு. இப்ப நீங்க நாளைக்கு போனா பார்க்கலாம். நான் சொல்றது அப்படியே உண்மை. கம்பீரமா இருப்பாருங்க. படிக்கட்டு ஏறுறதும் நடக்கிறதும் அந்த அளவுக்கு அவர். அப்புறம் நாகேஸ்வரன் ஒருத்தர் இங்க, அவரு சென்னையில இருக்கார். அங்க சாமி இருந்தார். அதாவது நம்ம மகாராணி தியேட்டருக்கு ஆப்போசிட்ல சாமி இருந்தார். அந்த அவரு சொன்னது, இவர் 6வது 7வதோ படிக்கும்போது சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தார். சைக்கிள் சும்மா சாமி உட்கார்ந்துருப்பார், இவர் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். இவன் சைக்கிள் ஓட்டல, உலகம் சுத்துவான் அப்படின்னு இருக்கார். அப்போ அவருக்கு கேட்டதை அப்புறம் அவர் சொன்னார். அவருக்கு இப்போ 80 வயசாச்சு. அவர் என்ன சொன்னார், கிட்டத்தட்ட நிறைய இதுக்கு போயிட்டாரு. அப்புறம் இவர் பொள்ளாச்சி போனதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் போய் இவர் பார்த்துருக்காரு. ஒரு நியூஸ் பேப்பர் கட்டு இப்படி கட்டி கையில் கொடுத்துருக்காரு. அப்படின்னு இவர் வாங்கிட்டு வந்துட்டார். இங்கே சென்னை வந்தோடனே எந்த நியூஸ் பேப்பர் கொடுத்தாரோ அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து இவருக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதுலேருந்து இப்போ பல கோடிகள் சம்பாரிச்சு. இவருக்கு கோடி சுவாமிகள்னு பேர் வந்ததுக்கு காரணமே அவர் வாயிலிருந்து கோடி கோடியாக வரும், கோடி எல்லாம் கோடி அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அவர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வரும். இப்போ நான் சொல்கிற கஞ்சித்துறை ஐயா, நான் சொல்கிற நாகேஸ்வரன், இது மாதிரி நிறைய பேர்கள் ஒரு கோடீஸ்வரராக வாழக்கூடிய ஒரு யோகத்தை தரும். அது இன்னும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் இருக்காங்க. அவர்கள் அனுமதி இல்லாமல் நம்ம சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இவங்கெல்லாம் நான் கேட்டுட்டேன், உங்களை பற்றி சொல்லாமா, தாராளமாக உண்மைத்தானே சொல்கிறேன் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி மிகப்பெரிய ஆட்கள். ஒரு கல்யாணம் ஒன்று நடந்திருக்கு பொள்ளாச்சியில். சாமிக்கு போய் பத்திரிக்கை வச்சுருக்காங்க. சாமிக்கு பத்திரிக்கை வச்சோன்னே அதுவும் ஒரு குறிப்பிட்ட நபர், மிக மிக பொள்ளாச்சி என்றாலே அவர் பேர் வரக்கூடிய ஒருத்தர் தான். அவர் ஒரு கல்யாணம் நடத்தும் போது சாமிக்கு பத்திரிக்கை வச்சுருக்காங்க. அப்படின்னு இருக்காரு. பத்திரிக்கையை வாங்கிட்டு எல்லாம் வரும், உலகம் வரும் கல்யாணத்துக்கு அப்படின்னு. சரிங்க சாமி, சந்தோஷம். சாப்பாடு போட முடியுமா? சாப்பாடு அப்படின்னு கேட்டிருக்காரு. சாப்பாடு போட்டுடலாம் சாமி. போட முடியாது. அவ்வளவு கூட்டம், போட முடியல, அவ்வளவு சிரமங்கள். அது மாதிரி இவருடைய அற்புதங்கள் நிறைய. மலர் ஜலம் கழிச்சதில்லை. எத்தனை வயது வரை வாழ்ந்தார்கள் என்று தெரியாது. இப்போ சமீபத்தில் சேலத்தில் ஒருத்தரை சந்திச்சேங்க. அவர் என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தார். 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம். அப்புறம் நீங்கள் எப்போ சாமியை பார்த்தீங்க? நான் 90, நான் 85 பார்த்தேன். அப்புறம் 85 எப்படி சாமியை பார்த்தீங்க? இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி எப்படி சாமியை பார்த்தீங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், என் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப சிரமப்பட்டு இருக்கும்போது ஒரு நெருங்கிய நண்பர் ஜீவநாடி படிக்கிறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனார். என்னாச்சுங்க அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், ஜீவநாடியில் கை தூக்கிய மகான் பொள்ளாச்சியில் கண்ட நிமிடத்திலிருந்து நீ வாழ்வில் வெற்றி பெறுவாயின்னு வந்திருக்கு அந்த ஜீவநாடியில். இவர் இருக்கிறது சேலம், இவருக்கு பொள்ளாச்சி சம்பந்தம் இல்லை. அப்புறம் அந்த ஜீவநாடியில் அதை படித்த உடனே அவர் ரொம்ப அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இதை பார்த்த வினாடியிலிருந்து சரியாகும்னு சொன்னோடனே இவர் கிளம்பி போய் அட்ரஸை கண்டுபிடிச்சு எங்கடா இருக்கார், 600 வயதாகும் முதியவர் கைதூக்கி உன்னை ஆசீர்வதித்தால் உனக்கு தொழில் நல்லாகும். நேராக போயிருக்காரு, கண்டுபிடிச்சு போய் உண்மையாகவே சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆர்டர், குறைந்த அளவு ஆர்டர், ஏதோ அவர் இந்த நூல் சம்மந்தமாக துணி சம்மந்தமாக செஞ்சு படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு அவர் என்கிட்ட சொல்லும்போது, எனக்கு பணம் வேணாங்க, எனக்கு தேவையான பணத்தை தாத்தா கொடுத்துட்டார். தாத்தான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு தேவையான பணத்தை தாத்தா கொடுத்துட்டாரு. இனி எனக்கு பணம் வேண்டாம், அவர் அருள் இருந்தால் போதும். 2 குழந்தைங்க, எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா சொல்லுங்கள், அந்த அளவுக்கு நான் நிறைவாக இருக்கிறேன், இன்னைக்கும் எனக்கு கோடி சுவாமிகள் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருந்தது. அப்புறம் நம்ம ரமணி குருஜி ஐயாவை நேரில் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, நான் நேரில் பார்த்துருக்கேன், தாம்பரம் அவர்கிட்ட நேரடியாக பேசும்போது, நான் இந்த மாதிரி சாமியை நானும் பார்த்துருக்கேன், காசு கொடுத்தாரு, 4 நாள் நினைக்கிறேன், 4 நாள் கொடுத்து கோடி 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 அப்படின்னு சொன்னார். நடந்துச்சு. சாமி பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார். ஸோ அந்த மாதிரி சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபர்கள் வெற்றி அடைந்திருக்காங்க. இது போக நிறைய பேர் பக்தர்கள் வெளிநாட்டில்
அதில் நிறைய சொல்லணும்னா எல்லா பாஷையும் பேசுவார். ஒரு ஜெர்மனி பொண்ணு வந்திருக்கும்போது ஜெர்மனியில் பேசியிருக்காரு. பிரான்ஸ்ல இருந்து வரும்போது ஒரு பிரான்சில் பேசியிருக்காரு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. சாமி ஜீவநாடியில் அகத்தியர் ஆங்கிலம் அவ்வளோ அழகா பேசுவார்னாரு சுவாமிநாதன் ஐயா. அவ்வளோ அழகா பேசுவார் ஆங்கிலத்தை. ஜீவநாடில் பிச்சு உதறுவாருங்கன்ற. என்ன சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. அதனால இந்த சித்தர்கள் அவருடைய இது வந்து நிறைய, அதுலேயும் கோடி சுவாமிகளினுடைய அற்புதங்கள் நிறைய இருக்குங்க. சூப்பர் சாமி, சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க இந்த கோல் ஆராய்ச்சின்ட்டாரு, நாசான்ட்டாரு, உங்களுக்கு எப்படி ஜோதிடத்துல கவனம் தெரிஞ்சுச்சு? அதான் அந்த கோல் ஆராய்ச்சி இண்டிகேஷன் பண்ணா. நான் ஜோதிடத்தை தேடி போகல, ஜோதிடம் என்ன தேடி வந்துச்சு. இந்த சுப்பிரமணிய ஐயான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஆட்டோமேட்டிக்காக சொல்லி கொடுத்துறாரு. செல்வராஜன் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் நிறைய பேர் அதுவா வந்த ஒரு இதுதான். திடீர் என்று சுவாமியோட அருள்ல நடந்த சம்பவங்கள் தான் இது எல்லாமே. ஏன்னா எங்க பரம்பரையில யாருமே ஜோதிடம் இல்லை. ஆமா, அப்பா வாத்தியாருன்றீங்க. அப்பா வாத்தியாரு, அம்மா வாத்தியாரு. விடுவாங்களா ஜோதிடம் பார்க்க போறோம்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்களே, முதல்லயே தானே வரும். ஆமா, அதனால வந்து ஜோதிடம் எனக்கு எங்க குடும்பத்துல யாரும் இல்லை. சுவாமியோட அருள்ல வந்தது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு. இப்போ பார்க்க நம்ம ரோலுக்கு ஒரு கேள்வி வரும். ஐயா, நான் பண கஷ்டத்துல இருக்கேன், தீர முடியாத பண கஷ்டம், எனக்கு பணம் வரணும், இப்போ நாங்கள் அங்கே போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, நான் கொடுத்த பணம் எனக்கு வரமாட்டேங்குது, திரும்ப வரமாட்டேங்குது, ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க, அந்த பணம் கிடைக்குமா? ஏன்னா பணம் சார்ந்த பொருளாதார பிரச்சனை தான் இன்னைக்கு நிறைய மக்கள் தேடிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த ஜீவசமாதி போனால் நல்லது நடக்குமா? இப்போ நீங்க கேட்குற கேள்வியை மக்கள் சார்பாக கேட்டால் கூட, இந்த கேள்வியை கேட்கும் நபர் யாரா இருக்குன்னா அவருடைய அனுமதி பெற்றவர்களுக்கு தான் இந்த வீடியோ போகும். எல்லாத்துக்கும் போய் சேராது. எங்கேயோ எனக்கு தாத்தா நீ காமி அப்படின்னு தேடிட்டு இருக்கிற அந்த வேள்வியில, வேள்வி தீ, இது வந்து மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வேள்வி. வேள்வி முன்னாடி நடக்கிறது வேள்வி இல்லை, மன வேள்வியில வழிகாமி குருநாதான்னு சொல்லிட்டு இவர்கள் பூர்வ ஜென்மத்தில் எங்கேயாவது ஒரு டெபாசிட் வச்சிருப்பாங்க, புண்ணியம். இப்ப கஷ்டப்படுறாங்க. அவர்கள் காதில் விழுந்தோ கண்ணில் பட்டோ இந்த இடத்துக்கு போகணுங்கிற இந்த செய்தி போனாலே அவர்களின் பிரச்சனை தீரும். இன்னொன்று, உறுதியாக நான் என் கண்களால், இந்த உணர்வுகளால் நேரில் கண்ட அந்த 600 வயது மதிக்கத்தக்க அந்த மகானின் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தலத்தை மிதித்தால் 100க்கு 100% எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நிறைய பேர் செய்வினை பயம், மனோபயம், பணப்பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனைகள், இதெல்லாம் முடியாதுங்க என்று கைவிடப்பட்டு வாழ்வில் நொந்து போய் இனி இதை யாராலும் தீர்க்க முடியாது என்று இருக்கிற பிரச்சனை இருந்தால், அவர்களுக்கு பூர்வ புண்ணியம் இருந்தால், எங்கள் கோடி மகானின் தரிசனத்தால் அவர்கள் கண்டிப்பாக உறுதியாக அந்த விபூதி அணிந்த நிமிடத்திலிருந்து சரியாகும். நிச்சயமா சாமி. அதே மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி 2 நாள் சொன்னீங்க, அன்னைக்கு வரலாமா சாமி? அன்னைக்கு வந்தால் கண்டிப்பாக உணவு உண்டு, சாப்பிட்டுட்டு போகலாம். அந்த உணவு கூட பார்த்தீங்கன்னா அங்கே நிர்வாகியே கிடையாது. ஒருத்தருக்கு காய் வெட்டுவாங்க, ஒருத்தர் சாப்பாடு அரிசி போடுவாங்க, ஒருத்தர் இதாவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் அங்கே நடக்கும். இதை நான் சொல்றதை விட அங்கே போய் பார்த்து அவருடைய அனுபவங்களை பெற்றால் மிகப்பெரிய இடத்துக்கு வருவாங்க. நிச்சயமா. அந்த ராகு கேது தோஷம்னா சித்தட்ட போனா சரியாகும். கண்டிப்பா. அந்த ராகு நிழல் கிரகம், அந்த ராகு தோஷம் இருக்கவங்களும் இவரை போய் பார்க்கறது சிறப்பு. எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னோட அனுபவத்தில் நான் நிறைய சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நேரடியாக சொல்லும்போது அவர்களுக்கு புரியும். என்னோட அனுபவத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எங்கள் அருள்மிகு கோடி சுவாமிகளினுடைய பாதங்களில் ஒன்றும் இல்லை. அற்புதமான சித்தர். நிச்சயமா சாமி. நம்ம உறவுகளுக்கும் சொல்லிடலாம் அதன் மூலியமா. நீங்கள் அந்த லிங்க் அனுப்பிச்சு விடுங்க, அந்த போகிற ரூட்டோட லிங்க் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நான் அந்த லிங்கை ஷேர் பண்ணிடுவேன், டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன்னா நிறைய பேர் கீழே ஐயா அட்ரஸ் அனுப்பவும், ஐயா அட்ரஸ் அனுப்பவுமாங்க. அட்ரஸ்க்கு பதிலாக நம்ம இந்த கூகுள் மேப்பில் லிங்கை போட்டுட்டோம்னா பார்க்கும் நம்ம உறவுகள் யாரேனும் வர நினைத்தால், யாரேனும் வர அனுமதித்தால், அவர் அனுமதிக்கணும்ல, அவர் அனுமதிக்கணும். அப்படி உறவுகள் வந்தாங்க நிச்சயமா பார்த்தா அவங்க வாழ்க்கையில பயணிடுவாங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சுகமே. நன்றி. ஹரி ஓம்.